என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்கள் பருத்தியூர் தவம். என்னோட எம்டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ வீடியோக்குள்ள. புளிச்சாதம் கேள்விப்பட்டிருப்பீங்கள். இது கருவாடு போட்ட ஒரு ஸ்பெஷல் புளிச்சாதம். இந்த ஸ்பெஷல் புளிச்சாதம் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை என்று பார்ப்போம். சோறு, 2 வெங்காயம், மஞ்சள் தூள், புளி, சீரகம், 10 செத்தல், 6 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, பாறை மீன் கருவாடு, அதுதான் ஸ்பெஷல். 100 மில்லிலீட்டர் நல்லெண்ணெய். இங்கே நல்லெண்ணெயும் இந்த பாறை மீன் கருவாடும் தான் இந்த புளிச்சாதத்துக்கு ஸ்பெஷல். நீங்கள் விரும்பினால் என்ன மாதிரியான கருவாடும் உங்களுக்கு பிடிச்ச கருவாடை நீங்கள் போடலாம். தேங்காய் எண்ணெயில் விரும்பினாலும் புளிச்சாதம் செய்யலாம். ஆனால் நல்லெண்ணெயில் புளிச்சாதம் செய்கிறது தான் புளிச்சாதத்துக்கு ஒரு ஸ்பெஷல். சரி, வாங்கோ இந்த ஸ்பெஷல் புளிச்சாதம் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். கருவாட்டை கொதி தண்ணி விட்டு 3 தரம் கழுவி தண்ணியை புளிஞ்செடுப்பேன். சட்டியை அடுப்பில் வச்சு 100 மில்லிலீட்டர் நல்லெண்ணெயை விட்டு எண்ணெய் கொதிச்சோடனே வெட்டின வெங்காயம், வெட்டின செத்தல், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கடுகு, சீரகம் போட்டு நல்லா கிளறுவோம். சிலாக்கள் கடுகை முதல் போட்டு பொரிக்கிறவையல். ஆனால் இங்கே கருவாடும் சேர்ந்து கன நேரம் பொரியணுமென்றபடியால் கடுகு கரியிடுமென்று தான் கடுகை நாங்கள் இடையில போடுறோம். இப்படி வெங்காயம், செத்தல், பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கி கொண்டு வரையிக்கல நாங்கள் இப்போ எங்களோட கருவாட்டு துண்டை போட்டு கிளறுவோம். ஐம்பது கிராம் புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி கொதிக்க வைப்பேன். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்புத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கிளறுவோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுவோம். இப்போ செத்தல், பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் புளியில் நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த ஸ்டேஜில் நாங்கள் சோறை போட்டு நல்லா கிளறுவோம். சோத்தில் தண்ணி தன்மை இல்லாமல் இருக்கிற வரையும்
நல்லா போட்டு கிளறுவோம். இந்த புளிச்சாதம் 3 நாளைக்கு பழுதாகாமல் இருக்கும். எங்கேயாண்டாலும் வெளியிடங்களுக்கு போகைக்குள்ளேயும் இதை கொண்டு போகலாம். அல்லது எங்களோட வீட்டில் சோறு மிஞ்சி போட்டதுன்றாலும் இப்படி செய்து வச்சு சாப்பிடலாம். சுட சுட சாப்பிடும் போதும் ஒரு ருசி, இதை அடுத்த நாளைக்கு வச்சு சாப்பிடக்குள்ளேயும் ஒரு தனி ருசி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சுட சுடவோ ஆற வச்சோ அல்லது அடுத்த நாளோ நீங்கள் இதை சாப்பிடலாம். உங்களோட ஸ்பெஷல் கருவாட்டு புளிச்சாதம் ரெடி. காரம், புளி, உப்பு இதுன்ற அளவை நீங்கள் கூட்டி குறைக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சால் நீங்களும் இது மாதிரி செய்து சாப்பிடுங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, உங்களோட கமெண்ட்ஸை எழுதுங்கோ. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியூர் தவம்.